ஜனார்த்தனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா மீனாவுக்கு உதவி பண்ணுற மாதிரி மீனாவை தன்னுடைய வலையில் சிக்க வச்சு அது மூலிமா பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம்னு நினச்ச சக்திகளுக்கு பாண்டியன் தரமாக செருப்படி பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பாண்டியன் ஸ்டோர் இங்கே கதிருக்கு போலீஸ் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே கதிர் வேகமாக வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு வழியாக பாண்டியன் கேட்ட எல்லா கேள்விக்கும் ராஜு மீனா 2 பேரும் சேர்ந்து எப்படியோ பேசி சமாளிச்சிடுறாங்க. பாண்டியனும் தன் பையன் கதிர் நகையை திருடலை அப்படின்னு அவர் முடிவு பண்ணி சத்திவேலை போய் வம்பக்கம் இழுக்கிறாரு. இன்னொரு வாட்டி என் பையனை திருட்டு பையனை சொல்லி பாடுறா, உனக்கு அப்புறம் இருக்குது. இன்னமும் என் பையன் திருநான்னு சொன்னேன். திருநது கண்ணனா இவனோ ஒருத்தவன். போய் போலீஸை விசாரி, அவங்க சொல்லுவாங்க எல்லா டீட்டெயில்ஸும், புரியுதா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுகிற வச்சுக்காது எனக்கு என்கிட்ட. அப்புறம் பேசுகிற நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு ஃபோன் வருது. இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து மீனாவுடைய அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா மீனா, நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரியாம்மா? இப்போது அப்பாவுக்கு பரவாயில்ல, டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பேமெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குமா, நீ கொஞ்சம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாமா. சரிம்மா, நான் இப்போ உடனே வரேன். என்னம்மா மீனா, யாரும்மா, ஏன் பதட்டமாயிட்டேன்? ஒன்றும் இல்லைம்மாம்மா, ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மா தான் கால் பண்ணாங்க. அம்மாப்பா இருக்கிற பிரச்சனை இல்லை, அதை வேற மறந்துட்டேன் பாரு, தப்பாக நினச்சிக்க போகிறாங்க உங்கள் அம்மா அப்பா. எப்படிப்பா இருக்காங்க உங்கள் அப்பா? பரவாயில்லம்மா, இப்போது சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்கோம், அதான் ஏதோ பேமெண்ட்லாம் கட்ட வேண்டியது இருக்குது, நீ கொஞ்சம் வாமான்னு அம்மா கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுவோம்மா. பா போப்பா, என்னப்பா இதை போய் கேட்டுட்ருக்க? முக்கியமானதுப்பா அது, நீ போ, நான் கொஞ்ச நாள் நாங்களாம் வரோம், வந்து பார்க்குறோம். ஏன்னா உங்கள் அப்பா தப்பான்னு நினச்சிக்க போகிறாரு. எப்பா மீனா, நாங்கள் வரது தப்பான்னு நினச்சிக்க மாட்டாலும் உங்கள் அப்பா. என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க? அவர் தான் ஏதோ கோவத்தில் பண்ணுறாருன்னா நீங்களும் மாமாம்மா. தெரியும்ப்பா. சரி இப்போ செந்தில் போ, மீனா அழைச்சிட்டு போ ஹாஸ்பிட்டலுக்கு, நான் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனா செந்திலும் அப்படியே கிளம்புறாங்க. சக்திவேலை பார்த்து முறைச்சிக்கிட்டே செந்தில் போகிறாரு. அடுத்தது பார்த்தா பாண்டியன் கொஞ்சம் நேரத்தில் கோமதி போய் கிளம்பு போ, நம்மளாம் போய் ஒரு எட்டு பார்த்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாண்டியன் பழனி நீ போய் கடையை திறந்து இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சுல, அதை வந்து ரெடி பண்ணு, நான் போயிட்டு அங்கே வந்துடுறேன். சரிங்க மச்சான் அப்படின்னு சொல்ல, சரவண மயில் 2 பேருமே ஹாஸ்பிட்டல் இதுக்கு கிளம்புறாங்க, வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே கதிராஜு காலேஜ் கிளம்பிடுறாங்க. அடுத்து இந்த கோமதி இங்கே கிளம்பவும் கரெக்டாக மயிலுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சரவணன் மட்டும் வேலைக்கு கிளம்பி போகிறாரு. போட்டு இங்கே சுகன்யா தங்கமயிலை பார்த்து, என்ன மயில், உன் புருஷன் வேலைக்கு போயிட்டாங்க, செந்தில் மீனாவும் அங்கே போயிட்டாங்க, கோமதி அத்தாச்சியும் பாண்டிய மாமாவும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அப்போ இன்றைக்கி சமைக்கிறது நீ தானா? பாவம் உடம்பு முடியலன்னு சொன்னேன், எப்படிமா சமைப்ப? பரவாயில்ல சித்தி, அது பழகி போனது தானே அப்படின்னு சொல்ல, இங்கே பழனி நிற்கிறத பார்க்க சோனியா, என்ன பூம்பு மாடு அப்படியே நிற்கிறீங்க போகல? உங்கள் மச்சா சொன்னால் எது சொன்னாலும் மண்டியை ஆட்டிகிட்டு போவீங்களே, அதான் உங்கள் மச்சா சொல்லிட்டு போயிட்டாரு, போக வேண்டியதானே, ஏன் அப்படி நிற்கிறீங்க திருன்னு முடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, பழனி இருக்க எதுவுமே பதில் பேசாமல் அப்படி அமைதியாக அவர் பாட்டு திரும்பி போகிறாரு. இங்கே சோனியா நினைக்கிறாங்க, இந்த பூம்பாடை வச்சுக்கிட்டு நாம் என்ன பாடுபட போகிறோம் தெரியலையே அப்படின்னு. அப்போ மயில் திரும்ப வராங்க. சித்தி, என்ன சித்தி எது பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை மயில், உங்கள் சித்தா பாட பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம் மயில், இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களா? என்ன சித்தி சொல்கிறீங்க? இல்லை, பாண்டி மாமா பேசினா வேறு யாரும் பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டாங்களா? அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு அமைதியாக போயிடுவாங்களா என்ன? ஆமாம் சித்தி, அப்படி தான். ஏன் மயில், உன் புருஷன் அப்படி தானா? ஆமாம் சித்தி, அவரும் அப்படி தான். ஆனால் கதிர் செந்தில்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு எதனா ஒன்று வேணும்னா அப்படியே பேசிடுவாங்க. அதுவும் அவங்க பொண்டாட்டிக்கு ஒன்றுனா கண்டிப்பாக பேசுவாங்க. ஆனால் என் புருஷன் அப்புறம் பள்ளி சித்தப்பெல்லாம் அப்படி கிடையாது. மாமா எது சொன்னாலும் அப்படியே மண்டி ஆட்டிட்டு அமைதியாக போவாங்க. மயில், அதுதான் மயில் தப்பு, அதனால் நாம் எப்படி இருக்கோம் அவங்களாம் அப்படி இருக்காங்க, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, சித்தி என்ன பண்ண போகிறீங்க? சும்மா சொன்ன மயில், சரி வா போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோனியா மயிலை பார்த்து, ஏன் மயில், இப்போது மீனா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களே, அவங்க அப்பா அம்மாவுக்கு சரியாயிடுச்சுன்னா அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டில் விடுவாங்களா, இங்கே அழைச்சி விடுவாங்களா? ஏன் சித்தி கேட்குறீங்க? இல்லை மயில், கேட்டேன். தெரியல சித்தி, மாமா என்ன முடிவு பண்ணுறான்னு தெரியல. ஐயோ, இதுவரையா இங்கே இருக்கிறவங்களுக்கே ஆக்கி போட முடியல, இதில் அதுங்களும் வந்துடுச்சுன்னா யார் ஆக்கி போகிறது? நம்ம பொழப்பு சிரிப்பாக சிரிக்கும் போலுக்கு சவனு அந்த வீட்டுக்கு வயா போய் தொலையலான்னா கேட்குறாரா? இவர் கேட்க மாட்டாரு. நீ நைட்டு வரட்டும், வைக்கிற கச்சேரியில் நாளைக்கு தானாகவே நினச்சிட்டு அந்த வீட்டுக்கு போகணும், பண்ணுறேன், ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு இங்கே சோனியா இருக்காங்க. கரெக்டாக இங்கே மீனா ஹாஸ்பிட்டலில் போனதும்
இங்கே சொல்கிறாங்க, இது மாதிரி ரிசப்ஷனில் போய் கேளுங்க எவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல ரிசப்ஷன் வந்து கேட்குறாங்க. கேட்டால் இது வரைக்கும் 30 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா உடனே 30 லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் உடனே, ஆமாம் மீனா நிறைய செலவாகணும் தான் சொன்னாங்க, நான் தான் பரவாயில்ல எவ்வளோ செலவாகணும் பரவாயில்ல மாமாவை காப்பாற்றி ஆகணும்னு சொன்னேன். என்னங்க இவ்வளோ பணம்னா எப்படி ரெடி பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்ல, இங்கே மீனாவும் செந்திலும் பேசிகிட்டு இருக்கிறத இங்கே மீனாவுடைய அம்மா பார்த்துறாங்க. என்னாச்சு மீனா, என்னடி பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லைம்மா பில்லு 30 லட்ச ரூபா வந்துருக்கு, அதான் என்ன பண்ணுன்னு தெரியல. என்னடி சொல்கிறீங்க 30 லட்ச ரூபாயா? என்னதான் நம்மள்ட்ட வசதி இருந்தாலும் உடனே 30 லட்சம் ரெடி பண்ணுறது கஷ்டமா செடி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, சரிம்மா ஏதாவது பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதும் இங்கே ஜனார்தன் படுத்திருக்காரு. ஜனார்தன் மீனாவை பார்க்குறாங்க. பார்த்ததும் வாமா மீனா அப்படின்னு கூப்பிட்றாங்க. செந்தில் வந்து அமைதியாக நிற்கிறாங்க. ஜனார்தன் ஒன்று, என்ன மீனா டாக்டர் சொன்னாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்ல, பண்ணிடலாம்ப்பா ஈவினிங்க்கு மேலே சொல்கிறேன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அந்த பில்லெல்லாம் பார்த்து கட்டி விடு, நான் உனக்கு வீட்டிலேருந்து பணம் தரேன் அப்படின்னு ஜனார்தன் சொல்கிறாங்க. மீனாவும் சரிப்பா அதெல்லாம் கட்டிடலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது செந்தில் ஒன்று கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பாண்டியன் சொல்கிறாங்க. பாண்டியன் ஒன்று 30 லட்ச ரூபாயா, சரி பார்க்கலாம் விடு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், செந்தில் ஒன்று மீனாட்ட சொல்கிறாரு, மீனா நான் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், அப்பா ரெடி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், மீனா ஒன்று சரிங்க நானும் நம்ம செயலாட்டையும் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் இதுமாதிரி சொல்லவும் கரெக்டாக அப்போ தான் சரவணை கால் பண்ணுறாரு. கால் பண்ணவும், என்னாச்சுப்பா ஹாஸ்பிட்டல் போனீங்களா, பார்த்தீங்களா அவரை? அப்போது பாண்டியன், இல்லை சரவணா போயிட்டுருக்கோம், இப்போ தான் செந்தில் கால் பண்ணான், அவரை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா 30 லட்ச ரூபா பில்லு கட்டணுமா, அதான் நம்ம ரெடி பண்ணி கட்டிட்டோம்னா அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவர்கிட்ட வாங்கிக்கலான்னு செந்தில் சொன்னான், அதான்டா அப்படின்னு சொல்ல, சரவணன் ஒன்று அதுக்கு என்னப்பா மயில்கிட்ட 100 பவுன் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நான் அடகு வச்சாலே போதும்ப்பா பணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு பாண்டியன் ஃபோன் வச்சுறாரு. செந்தில் இங்கே சரவணன் ஒன்று மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, மயில் இது மாதிரி மீனோடைய அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 லட்ச ரூபா பில்லு கட்டணுமா, அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் பணம் தருவார் போல், அதான் ஒரு நகையை கொஞ்சம் கொடுத்தனா அடகு வச்சுட்டு அந்த பில்லை கட்டிடலாம், அப்புறமா மூட்டுக்கலாம் மயில் அப்படின்னு சொல்ல, மயில் ஒன்று என்னமாம்மா அது வந்து மாமா அது வந்து இழுக்கிறாங்க, மயில் நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு, நீ எதுக்கும் நகையை எடுத்து பத்திரமா வை, சப்போஸ் அப்பா வேறு கிடைக்கல அப்படின்னா அதை பண்ணிடலாம் சரியா அப்படின்ட்டு ஃபோன் வச்சுட்டாரு. மயில் ஒன்று, ஐயோ மாமா சும்மா இல்லாமல் ஏன் இப்படி வார்த்தையை விட்டுட்ருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே சூன்யா ஒன்று, என்னாச்சு மயில் ஏன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்ட, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இங்கே மயிலும் அதை சொல்கிறாங்க. சொல்லவும் இங்கே சூன்யாவுக்கு, ஓ அப்படியா எவ்வளோ பெரிய குடும்பம்னு சொன்னாங்க, அவங்க அப்பாவும் அரசு அதிகாரின்னு சொன்னாங்க, மீனாவும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்துக்கிட்டு ஒரு 30 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ண முடியலையா, என்னப்போ அப்படின்னு சூன்யா சொல்லிட்டு இருக்க. இங்கே சூன்யா கொல்லை பக்கம் ஏதோ எடுக்கதாக வராங்க. அப்போது சத்தியவேலை பார்க்குறாங்க. சத்தியில் ஒன்று சூன்யா பார்த்து, சூன்யா எங்கே எல்லாம் குரூப்பாக போயிட்டாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுவா மாமா இதுமாதிரி மீனாவுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம், அதை பார்க்க போயிருக்காங்க, 30 லட்ச ரூபா பணம் தேவையாம், அது கூட இல்லாமல் இந்த வக்கக்கிட்ட குடும்பம் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு புலம்பிட்டு இருக்காங்க போல மாமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்படின்னு சத்தியவரும், அப்படியாம்மா அவனுக்கு வக்கக்கிட்ட குடும்பம் தாம்மா, அவனுங்க யார் சுத்தது எப்படி ஆட்டிய பழம் தான் பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்ல, சூன்யா உடனே மாமா மாமா மயில் இருக்கா நான் பாருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூன்யா உள்ளே போயிறாங்க. சத்தியில் ஒன்று 30 லட்சம் தேவைப்படுதா அப்படின்னு யோசிக்கிறாரு. நாம ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீனாவை விலைக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சத்தியில் ஒன்று பணத்தை ரெடி பண்ணிவிட்டு குமார் அழைச்சிட்டு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறாரு. போவோம் இங்கே போயிட்டு சத்தியவேலி மீனாவை கூப்பிட்டு, என்னம்மா மீனா உங்கள் அப்பாவுக்கு பில்லு கட்டுறதுக்கு 30 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதாமே, நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், பாவம் அவங்க அப்பா நல்ல மனுஷன், அவர் இந்த நேரத்தில் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுல்ல, அதான் இந்தாம்மா இதில் 30 லட்ச ரூபா பணம் இருக்குது வாங்கிக்கோ, வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பில்லை கட்டி மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு உங்கள் அப்பாவை இங்கேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே மீனா ஒன்று, இங்கே பாருங்கள் யார் நீங்கள், நான் வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்டேனா, எதுக்கு இப்போ வந்து பணத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க, உங்கள் பணமும் தேவையில்ல உங்கள் அக்காவும் தேவையில்ல, ஒழுங்கு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியில் ஒன்று, என்னம்மா வெட்டி கௌரவம் பிடிக்கிற நேரம் இது இல்லைம்மா, உங்கள் அப்பா ஒரு அரசு அதிகாரி, அப்படி இருக்கும்போது அவர் இங்கே படுக்க வச்சுக்கிட்டு காசு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லையாம்மா அப்படின்னு சொல்ல, ஜனார்தன் ஒன்று, மீனா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், தேவையில்லாம் பிரச்சனை பண்ண நினைக்காதீங்க, ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன், இல்லைனா இப்போ போலீஸுக்கு ஃபோன் அடித்து வந்து தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவேன், உங்கள் பணமும் தேவையில்ல உங்கள் அக்கறையும் தேவையில்ல, ஒழுங்கு மனிதங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஜனார்தன் ஒன்று அவங்க மனைவிட்டு கேட்குறாங்க. அவங்க மனைவியும், அவங்க இது வரைக்கும் பில்லு 30 லட்சம் வந்துருக்கு, அதை கட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்மள்ட்ட உடனே பணம் இல்லைங்க, வீட்டுக்கு போய் நகையெல்லாம் எடுத்து அடகு வைக்கணும், இல்லைனா பேங்க்கில் போய் பணத்தை எடுக்கணும், அதான் என்ன பண்ண தெரில அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இங்கே ஜனார்தன் ஒன்று,
ஏண்டி என்கிட்ட சொல்லலை அப்படிங்கும்போது பாண்டியன் வராரு. உள்ளே வந்ததும் பாண்டியன், மீனா பணம் கட்டியாச்சுமா, அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, மீனா உடனே, என்னம்மா சொல்கிறீங்க, கட்டிட்டீங்களா பணத்தை? கட்டிட்டேம்மா. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கடையை டக்குன்னு அடகு வச்சுட்டேன், அவ்வளோதான். கடையை அடமான வச்சுட்டு பணத்தை ரெடி பண்ணியாச்சு, பில்லையும் கட்டியாச்சுமா, நீ அப்பா வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே ஜனார்தன் ஒன்று அப்படியே கண் கலங்குறாரு. பரவாயில்லையே, நமக்கு ஒன்றுனதும் நம்ம சம்மந்தி உடனே கடையை அடமான வச்சு பணத்தை கட்டிட்டாரு அப்படின்னு. இங்கே சத்தியவழி கிட்ட பார்த்து பாண்டியன், என்னம்மா இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு கேட்க, இவராமாம்மா நம்மள்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய பணத்தை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது நடக்குமா? இங்கே பாரியா, பார்த்தல, என் மாமா இருக்க வரைக்கும் என்ன யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்குன்னு இல்லை, எங்கள் குடும்பத்துக்கே எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி முதல்ல வந்து எங்கள் மாமா நிற்பாங்க. எங்கள் மாமா இருக்க தைரியத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. போய் அவன் மேலே வெளியில் அப்படின்னு மீனா சத்துவில கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புகிறாங்க.